ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 15 சென்டென்சஸ் நம்ம டே டு லைஃப்பில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்கள் தாங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய பிள்ளைங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் சென்டென்சஸ், நீங்கள் ரொம்ப வேகமாக வண்டி ஓட்டுறீங்கன்னு சொல்லுவேன் இல்லைங்களா. நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக ஓட்டுறீங்க, நீங்கள் ரொம்ப வண்டி வேகமாக ஓட்டுறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்படி சொல்லலாம். யூ ஆர் டிரைவிங் டூ ஃபாஸ்ட். யூ ஆர் டிரைவிங் டூ ஃபாஸ்ட். நீங்கள் ரொம்ப வேகமாக ஓட்டுகிறீர்கள். யூ ஆர் டிரைவிங் டூ ஃபாஸ்ட். எனக்கு நீண்ட நேரம் பேச பிடிக்கல. எனக்கு நீண்ட நேரம் ஃபோனில் பேசினா பிடிக்காது. எனக்கு நீண்ட நேரம் உங்ககிட்ட பேச பிடிக்கலன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ சொல்லலாம், ஐ டோன்ட் லைக் டு டாக் ஃபார் எ லாங் டைம். ஐ டோன்ட் லைக் டு டாக் ஃபார் எ லாங் டைம். ஐ டோன்ட் லைக் டு டாக் ஃபார் எ லாங் டைம். எனக்கு நீண்ட நேரம் பேச பிடிக்கவில்லை. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். உங்கள் டைமை நீங்கள் வீணாக்காதீங்க. தேவையில்லாமல் நீங்கள் பேசிட்டு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். உங்கள் நேரத்தை வீணடிக்காதீர்கள். நான் சொல்வதை முதலில் கேள், அப்புறம் நீங்கள் பேசலாம். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறதை கேளுங்க, அப்புறம் நீங்கள் பேசலான்னு சொல்வோம். லிசன் டு மீ ஃபர்ஸ்ட் அண்ட் தென் யூ கேன் ஸ்பீக். லிசன் டு மீ ஃபர்ஸ்ட் அண்ட் தென் யூ கேன் ஸ்பீக். நான் சொல்வதை முதலில் கேள், அப்புறம் நீங்கள் பேசலாம். ஸோ ரிப்பீட் ஒன்ஸ். நீங்கள் மிக வேகமாக ஓட்டுகிறீர்கள். யூ ஆர் டிரைவிங் டூ ஃபாஸ்ட். எனக்கு நீண்ட நேரம் பேச பிடிக்கவில்லை. ஐ டோன்ட் லைக் டு டாக் ஃபார் எ லாங் டைம். நேரத்தை வீணடிக்காதீர்கள். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். நெக்ஸ்ட்டு, நான் சொல்வதை முதலில் கேள், அப்புறம் நீங்கள் பேசலாம். லிசன் டு மீ ஃபர்ஸ்ட் அண்ட் தென் யூ கேன் ஸ்பீக். நெக்ஸ்ட்டு, விஷயம் இருந்தால் சொல்லு. அதாவது ஏதாவது இருந்தால் சொல்லுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஏதாவது இருந்தால் சொல்லு. டெல் மீ இஃப் தேர் இஸ் எனிதிங். டெல் மீ இஃப் தேர் இஸ் எனிதிங். விஷயம் இருந்தால் சொல்லு, இல்லைனா ஏதாவது இருந்தால் சொல்லுன்னு கூட நம்ம சொல்லலாம். இது நேரத்தை வீணடிப்பதாகும். இது டைமை வேஸ்ட்டு பண்ணுறதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இது நேரத்தை ரொம்ப வீணடிப்பது, இந்த விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் எ வேஸ்ட் ஆஃப் டைம். இட் இஸ் எ வேஸ்ட் ஆஃப் டைம். இது நேரத்தை வீணடிப்பதாகும். அவரிடம் என்ன சொன்னீர்கள்? வாட் டிட் யூ சே டு ஹிம்? வாட் டிட் யூ சே டு ஹிம்? அவரிடம் என்ன சொன்னீர்கள்? நீ என்ன செய்ய போகின்றாய்? நீ இப்போ என்ன செய்ய போகிறன்னு கேட்போம் இல்லைங்களா. நீ இப்போ என்ன செய்ய போகிற? நீ என்ன செய்ய போகின்றாய்? வாட் ஆர் யூ கோயிங் டு டூ? வாட் ஆர் யூ கோயிங் டு டூ? நீ என்ன செய்ய போகின்றாய்? விஷயம் இருந்தால் சொல். டெல் மீ இஃப் தேர் இஸ் எனிதிங். இது நேரத்தை வீணடிப்பதாகும். இட் இஸ் எ வேஸ்ட் ஆஃப் டைம். அவரிடம் என்ன சொன்னீர்கள்? வாட் டிட் யூ சே டு ஹிம்? நீ என்ன செய்ய போகின்றாய்? வாட் ஆர் யூ கோயிங் டு டூ? வாட் ஆர் யூ கோயிங் டு டூ? நெக்ஸ்ட் சென்டென்சஸ், நாம் எப்போது சென்னை அடைவோம். அதாவது நம்ம எப்போ சென்னைக்கு போவோம்னு சொல்லி கேட்பீங்களா. நம்ம சென்னை எப்போ போய் ரீச் ஆகும், எந்த டைமுக்கு போவோம்னு சொல்லிட்டு நம்ம ட்ராவல் பண்ணும் போது டிஸ்கஸ் பண்ணிகிட்டே போவோம். வென் வில் வி ரீச் சென்னை? வென் வில் வி ரீச் சென்னை. நாம் எப்போது சென்னை அடைவோம். வென் வில் வி ரீச் சென்னை. மாலை 5 மணிக்கு சென்னை போவோம். அதாவது மாலை 5 மணிக்கெலாம் போய் சென்னை போயிடுவோம். வி வில் ரீச் சென்னை பை 5 o'clock PM. அதாவது மாலை 5 மணிக்கு சென்னை அடைவோம். இந்த பஸ்ஸு சென்னைக்கு போகுமா? அதாவது இந்த பஸ்ஸு சென்னைக்கு போகுமான்னு கேட்பீங்களா. டஸ் திஸ் பஸ் கோ டு சென்னை? டஸ் திஸ் பஸ் கோ டு சென்னை. இந்த பஸ் சென்னைக்கு போகுமா? வென் வில் யூ ஸ்டார்ட் த பஸ்? அதாவது எப்போ பஸ்ஸை தொடங்குவீர்கள், எப்போ பஸ்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, எப்போ பஸ்ஸை மூவ் ஆகும்னு சொல்லிட்டு கேட்போம் இல்லைங்களா. வென் வில் யூ ஸ்டார்ட் த பஸ்? எப்பொழுது பஸ்ஸை தொடங்குவீர்கள். நாம் எப்போது சென்னை அடைவோம். வென் வில் வி ரீச் சென்னை? மாலை 5 மணிக்கு சென்னை அடைவோம். We will reach சென்னை by 5 PM. இந்த பஸ் சென்னைக்கு போகுமா? Does this bus go to சென்னை? Does this bus go to சென்னை? இந்த பஸ் சென்னைக்கு போகுமா? எப்போது பஸ்ஸு தொடங்குவீர்கள்? When will you start the bus? நெக்ஸ்ட் சென்டென்சஸ், அதாவது அவனுக்கு நகரத்தை சுற்றி காட்டுங்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இப்போ நம்ம புதுசாக இங்கே ஒரு ஏரியாவுக்கு நியூ ஏரியா போயிருப்போம். அப்போ சொல்லலாம், கொஞ்சம் அவனுக்கு அந்த நகரத்தை சுற்றி காட்டுங்க, அவளுக்கு அந்த நகரத்தை சுற்றி காட்டுங்கன்னு சொல்லிட்டு அது எப்படி சொல்லலாம். ஷோ ஹிம் ரவுண்ட் த சிட்டி.
ஷோ ஹிம் ரவுண்ட் த சிட்டி. நகரத்தை சுற்றி காட்டுங்கள். இந்த விஷயத்தில் நான் உங்களுடன் உடன்படவில்லை. நான் இந்த விஷயத்தில் உங்களுடன் நான் உடன்படலை. எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்லலாம். ஐ டோன்ட் அக்ரி வித் யூ அண்ட் திஸ் பாயிண்ட். அதாவது இந்த விஷயத்தில் நான் உங்களுடன் உடன்படவில்லை. ஐ டோன்ட் அக்ரி வித் யூ அண்ட் திஸ் பாயிண்ட். இந்த விஷயத்தில் நான் உங்களுடன் உடன்படவில்லை. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தால் நல்லது என்று நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தால் நல்லது என்று நினைக்கிறேன். அதாவது நீங்கள் ரொம்ப தூரம் நீங்கள் வாக்கிங் பண்ணால் நல்லது என்ன நினைக்கிறேன்னு கூட நம்ம சொல்லலாம். ஐ திங்க் இட் வுட் பி பெட்டர் டு வாக் a little further. ஐ திங்க் வுட் பி பெட்டர் டு வாக் a little further. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தால் நல்லது என்று நினைக்கிறேன். ஐ திங்க் இட் வுட் பி பெட்டர் டு வாக் a little further. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தால் நல்லது என்று நினைக்கிறேன். நகரத்தை சுற்றி காட்டுங்கள். ஷோ ஹிம் ரவுண்ட் த சிட்டி. இந்த விஷயத்தில் நான் உங்களுடன் உடன்படவில்லை. ஐ டோன்ட் அக்ரி வித் யூ அண்ட் திஸ் பாயிண்ட். இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தால் நல்லது என்று நினைக்கிறேன். ஐ திங்க் இட் வுட் பி பெட்டர் டு வாக் a little further. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்டுங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.